பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 24 முதல் 26வது வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. பூமியில் சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டு. சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குளிமுசல்களும் என்பதாக. ஞானமுள்ள குளிமுசல் வைஸ் ராக் பேட்ஜர் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். குளிமுசல் மிகவும் சிறிய உயிரினம் ஆகையால் அது ஒரு கண்மலையின் பிளவில் தன்னை ஒளித்து கொள்ள முடியும். அந்த உயிரினம் தன் வீட்டை கண்மலையில் கட்டி வைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு குளிமுசலை அழிக்க ஒரு சிங்கத்தாலும் மற்ற எந்த விலங்குகளாலும் முடியாது. நமக்கு கிறிஸ்துவே கண்மலை. கர்த்தர் மோசேயிடம் சொன்னார், இதோ என்னண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நெல்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் என்பதாக. தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர் என்பதாக. மாத்திரமல்ல, சங்கீதம் 27:5 கூறுகிறான், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்பதாக. குளிமுசல் கண்மலையில் தன் வீட்டை கட்டுகிறது. அதை தான் இயேசு நமக்கு சொன்னார், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்பதாக. அப்படியென்றால் யார் ஞானமுள்ளவன்? பல கோடிகள் செலவு செய்து பெரிய பங்களாவை கட்டியவர்களா? வீட்டிற்கு தேவையான கம்பளம், சோபா, சந்தன மரத்தினால் செய்யப்பட்ட கதவுகள் போன்றவற்றினால் செய்யப்பட்ட வீட்டை கட்டினவர்களா? இந்த கேள்விக்கான பதில் என்னவென்றால், கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் தன் வீட்டை கட்டுகிறவனே ஞானமுள்ளவன். அதாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவனே ஞானமுள்ளவன். மழை வந்து மணலை வாரிக்கொண்டு போகும் என்பதால் இந்த சிறிய குளிமுசல் தன் வீட்டை கண்மலையில் கட்டியது. அதுபோல தான் கர்த்தருடைய வசனத்தின் மீது கட்டப்பட்டவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று இயேசு அடுத்த வசனத்திலே கூறுகிறார். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது என்பதாக. குளிமுசல் ஒரு சத்துவமற்ற உயிரினம், ஆனால் ஞானம் உள்ளது. நீங்களும் சத்துவமற்ற சூழ்நிலையில் இருந்தாலும் ஞானத்தோடு கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது, அதாவது அவருடைய வார்த்தையின் மீது கட்டப்படுங்கள். அதுவே ஞானமான காரியம். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஞானவான்களாய் கண்மலையாகிய உம்மேல் தங்கள் வீட்டை கட்டுகிறவர்களாய், தங்கள் வாழ்க்கையை கட்டுகிறவர்களாய் காணப்பட கர்த்ததாமே கிருபை கொடுப்பீராக. கண்மலை வெடிப்பில் தங்கும் என் புறாவே என்று எங்களை அழைக்கிற தயவிற்காய் கோடி ஸ்தோத்திரம். ஒரு விக்கிரங்களும் தொடாதபடி உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் காயப்பட்ட கரத்தினால் நீர் மூடிக்கொள்ளுவீராக. இன்றைய தினம் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும் கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.